ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் அகாடமி சாண்டகோ ப்ரொஃபஸர் மான்மோவோட சீசன் 2 எபிசோட் 7 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க. ஸோ எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் வந்து நீங்கள் கொலாப்ஸ் ஆனதை பார்த்து பயந்தே போயிட்டேன்றமா சொல்லிட்டு நம்மளோட சான்சலர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்துட்டு என்னால் வந்து நம்பவே முடியல, ப்ரொஃபஸர் க்ரோலோ தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணாரா, அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம சான்சலர் வந்து சொல்ல, அதாவது அந்த கதை கட்டி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கதையும் மாற்றி வந்து சொல்லிடுவான் நம்ம சான்சலர் கிட்ட. கடைசியாக ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஈவெண்ட் நடந்து அந்த இடத்துல பெரிய ஃபயர் ஸ்பிரிட் வந்திருக்குமே, ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் இல்லையா. இப்போ அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அதுக்கும் இவங்க 2 பேர் தான் காரணன்றப்போ சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறம் வந்துட்டு இப்போ சான்சலர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோன் பற்றி ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லணும் நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அதுக்கு அவங்க வந்து எனக்குனோ இவங்க 2 பேர் மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி பிளாக் டான் கும்பல் வந்து இவங்களுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது இவங்க எல்லாம் பிளாக் டானை சேர்ந்தவங்க, அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரும் வந்து ஸ்டோனுக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்றமா சொல்லிட்டு சான்சலர் வந்து கரெக்டாக தப்பாக சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு பிளாக் டானை சேர்ந்தவன் கிடையாது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, அவன் அந்த லூட்கரோட ஐடென்டிட்டியில் வந்ததுனால இப்போ அவன் பிளாக் டானை சேர்ந்தவன் தான் எப்படி இருந்தாலும். ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க போனோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் பயந்தே வந்து போயிட்டேன், அவங்க ஏதோ என் மேலே சந்தேகப்படுறாங்கன்னு நினச்சி, அதுவும் இல்லாமல் ஜீரோ ஆர்டர் என்கிட்ட கொடுத்த பொருள்லாம் சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அவர் கொடுத்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கும். அதில் குவாசிமாடோ சாகும் போது ஒரு ஜுவல் வந்து கிடச்சிருக்கும், அந்த ஜுவல்மே நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஜீரோ ஆர்டர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பார் இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் வந்துருக்கு. அதை நம்ம ஹீரோ வந்து நல்லா கவனிக்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீல் வந்து கார்வாயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறான், இதை வந்து போட்டோன்னே வந்து இதோட மேஜிக் வந்து ஆக்டிவேட் ஆகும் போலன்றமா சொல்லிட்டு பார்க்குறான். அதுவும் இல்லாமல் இந்த சீலை வச்சு பார்த்தா இது வந்து ட்ரீம் மேஜிக்னு நினைக்கிறமா சொல்லி பார்க்குறான். அதாவது இப்போ நம்ம ட்ரீம் மேஜிக் பற்றியும் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ட்ரீம் மேஜிக்ன்றது மற்ற யூசர்ஸோட கான்சியஸ்னஸை ஒரு ட்ரீம் ரியாலிமுக்கு வந்து கூப்பிட்டு போயிடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீட்டிங் வந்து நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இதை தான் வந்து அந்த ஜீரோ ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறான், மொத்தம் வந்து 6 ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து இருந்தாங்களாமா. இப்போ நம்ம ஹீரோ விட்டால் மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரில் விக்டர்னு ஒருத்தர் இருக்கான், அவனுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும். ஸோ இப்போது நான் பிளான் பண்ண மாதிரியே விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக போச்சுன்னா என்னால் வந்து இந்த மீட்டிங்கில் மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட கேஸையும் நம்மளோட சான்சலரையும் வந்து காட்டுறாங்க. நம்ம கேஸுக்கிட்ட வந்து சான்சலர் தேங்க்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல அவங்க தானே காப்பாற்றிருப்பாங்க, நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சீனில் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் அந்த சஸ்பீஷியஸான ஆளுங்களோட லொக்கேஷன்ஸை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரொம்பவுமே நன்றின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட கேஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் தரேன், பட் ரிட்டர்னுக்கு வந்து சான்சலர் எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ காட்டல. பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சான்சலர்கிட்ட ஒரு கதையை அடிச்சு விட்ருப்பான் இல்லையா, அந்த மாதிரி க்ரோலோ ஜோனா தான் எல்லாத்துக்கும் காரணம், இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்கிறதும் இந்த இடத்துல கேசி வந்து ரிப்போர்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் பயங்கரமாக மேட்ச் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சான்சலருக்கு நம்ம ஹீரோ மேலே இருக்க டவுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நம்மளோட லூட்கர் சொன்ன அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்மளோட கேஸையும் சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும் போல், அதனால் அவருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு போலன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது லூட்கரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட கேசி வந்து அந்த ப்ரொஃபஸர் லூட்கர் இருக்கார் இல்லையா, அவர் யாருன்ற மாதிரி சொல்லி கேட்க, ஓ அவரா, அவர் சாரனோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரொஃபஸர், ஏன் என்னாச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ கேசி வந்து நான் நினச்ச மாதிரியே அவங்க ஈஸியாக வந்து ரிப்ளை வந்து பண்ண மாட்டுறாங்க, எனக்கு வந்து தெரியல, அதுவும் இல்லாமல் நான் எடுத்தோடனே அந்த ஆள் மேலே சந்தேகம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல சான்சலர் வந்து என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேசி வந்து யோசிச்சுட்டு, இல்லை நான் சும்மா லைட்டாக எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால் கேட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, சான்சலர் வந்து அப்படி ஆமாம் அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து வேறு வழி இல்லாமல் ப்ரொஃபஸர் லூட்கரோட ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து ரிலே ஆகணும், அதுவும் இல்லாமல் ப்ரெசன்ட் சீனுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஸோ உங்களோட கோஆப்ரேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ் கேசின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிவிட்டு உங்களோட ரெக்வஸ்ட் என்னன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சான்சலர் வந்து கேட்குறாங்க. இப்போ தான் அவங்களோட ரெக்வஸ்ட் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாக இதுக்குள்ளே இன்வால்வ் ஆன இந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா சாரனுக்குள்ளே, ஸோ இவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன், அதுவும் இல்லாமல் நான் ஒருத்தரை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து சீனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. எப்படி ஒரு கான்ட்ராஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா, அதாவது போலீஸு திருடன் 2 பேரும் அடுத்தடுத்த ஃப்ரேமில் வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்க்ரீனை நவுத்தி பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது, நவுத்தி பார்ப்பான். அங்கே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட
ப்ரொஃபஸர் செலினாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அவங்க சத்தம் போடும்போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் வந்து அவங்க மேலே இருக்க பாசத்தில் வந்து பார்க்குறீங்க, பட் இந்த இடத்துல மற்ற பேஷண்ட்ஸும் வந்திருக்காங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்னேன்னு சாரின்றமா சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ப்ரொஃபஸர் செலினா நீ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு இப்போது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா தூங்குறதுனா தூங்குற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு ஆள் வந்து வரா. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோரா தான். ஃப்ளோரா வந்துட்டு, நான் வந்து ப்ரொஃபஸர் லூட்கருக்கு ஏதோ காயமாச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பின்னாடி ஐடன் ப்ரொஃபஸர் லூட்கர் நீங்கள் ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு கத்தின்னு உள்ளே வரான். பார்த்தா மொத்த கேங் லியோ, டெஸி, அப்புறம் அந்த பீஸ்மேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வராங்க. அப்போ லியோ வந்துட்டு, ஐடன் இப்படி கத்தாரா உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து என்னடா கத்திட்டு இருக்கணுமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளோராவை யாரா இதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நம்மளோட ரெனையும் அப்புறம் நம்மளோட சன்பே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. நம்மளோட ரெனை வந்துட்டு, ஐயோ பார்க்க நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்றமா சொல்லி பார்க்கும்போது, ஹே ரெனை நீ வந்து யாருன்னா பார்க்க வந்துன்றமா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செலினா வந்து கேட்குறாங்க. அப்போ பார்த்தா இந்த ரூமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஃப்ளோராலேருந்து செரில், ரெனை, அப்புறம் லியோ, அதுக்கப்புறமா ஐடனு, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே இவங்க 2 பேர் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களாம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யாரா இதுன்னு சொல்லி இன்னொரு பையன் வரதை பார்க்குறான். பார்த்தா ப்ராய்டன் உல்பர்க்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோரா வந்து பார்ப்பா. அப்போ லியோ வந்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது சன்பே வந்துட்டு ப்ராய்டன் உண்மையாக இங்கே வந்திருக்கானான்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் என்ன வந்துட்டு, ஆமாம் இவன் நம்ம கூட வரணும்னு சொன்னால் அதனால தான் கூப்பிட்டு வந்தோன்ற மாதிரி சொல்ல ப்ராய்டன் நம்ம ஹீரோயிட்ட வந்துட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி எல்லாரும் வெளில வரதை வந்து காட்டுறாங்க. அப்படியே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இல்லையா, இதில் நம்மளோட ஃப்ளோரா, அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகி இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்னா வீடியோ 1 மணி நேரம் ஆயிரும். இப்போ சீன் அப்படியே ரிவர்ஸில் நம்மளோட ப்ராய்டன் வந்து நம்ம ஹீரோயிட்ட அப்படி சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, நீ என்ன பேசுனா எனக்கு வந்து புரியல, அதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் 2 பேரையும் பார்த்து பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஆமாம்மா எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வந்து சொல்லும் போது சன்பே வந்துட்டு, என்ன சம்மந்தமே இல்லை அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு அவர் மேலே அவ்வளோ க்யூரியஸாக இருந்தால் அதுக்குன்னு இப்படியா வந்து பேசுவான்றவன் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஃப்ளோரா வந்து காட்டுறாங்க. ஃப்ளோரா வந்துட்டு, இப்போது நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா ப்ராய்டன் வந்து ரொம்பவுமே விசித்திரமாக வந்து ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஸர் லூட்கரை பற்றியே நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்ருக்கான். அப்புறம் இப்போது அவர்கிட்ட வந்து பேசினதே இல்லை, பட் ஃபர்ஸ்ட் டைமாக பேசும்போதே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோரா வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பான். அப்போது நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி பின்னாடி ப்ராய்டனுமே வந்துட்டு, ஓ இங்கே தான் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேர் முன்னாடி வந்து பார்த்தது கூட கிடையாது, உங்ககிட்ட எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேருக்குள்ளே எந்த பிஸ்னஸ் வந்து கிடையாது, இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ப்ராய்டன் வந்து, ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களை பார்க்கும் போது என்னோடய இமேஜினேஷன் தான் நினச்சேன், நான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ரெனேக்கு அந்த நான் ஆட்ரிபியூட்டட் மானோ புக் கொடுத்தீங்கல்ல, அந்த டைம் வந்து சொல்கிறேன், அந்த புக்கை வந்து இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க இறந்தே வந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, அந்த டைமில் நான் என்னோடய மூஞ்சை மறைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாமே என்னோடய மிஸ்டேக் தான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உல்பர்கோட நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்து சொல்கிறோம். அப்புறம் வந்துட்டு, நான் பார்க்கும்போது நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த, இப்போ பார்த்தா ஒரு நோபல் மாதிரி வந்து நிற்கிற, கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, அதுக்கு நம்மளோட ப்ராய்டன் வந்து வளர்றதெல்லாம் போதும் நிறுத்துங்க, நீங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்தீங்கன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் சாரனுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதனா ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாகவே நான் என்ன கேட்குறேன்னு தெரிய வருதில்ல, நீங்கள் வந்து என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும்ல, நீங்கள் தான் ரெனையோட அம்மாவை கொண்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதாவது 12 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ வந்து ரெனையோட அம்மாவை கொல்றதை வந்து நம்மளோட ப்ராய்டன் சின்ன பையனாக வந்து பார்த்துருக்கான். இதுதான் இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ராய்டன் வந்து எதுக்கு முட்டாள் மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க, எதனா பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்கு நான் வந்து அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ ப்ராய்டன் வந்து என்னதுன்ற மாதிரி சொல்லி கேட்க, அதெல்லாம் வந்து பாஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் நீ வந்து நிறைய விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன், அப்புறம்
12 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதனால நான் இந்த இடத்துக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்ற சொல்லி அவன் வந்து கேட்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும் உனக்கு வந்து அவசியம் கிடையாது, உனக்கு என்கிட்ட கொஷின் கேட்குற ரைட்ஸ் கூட வந்து கிடையாது, ஸோ அதனால் நீ அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்புறம் நீ மற்றவங்க கிட்ட உண்மையை போய் சொல்கிறியோ இல்லையோ அதெல்லாம் வந்து எனக்கு கவலையே கிடையாது, உனக்கு என்ன பண்ணுமா பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு வந்து தெரியும் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து திமிரா நடந்து போகிறான். ஃப்ராய்டனுக்கு சமக்கவும் கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெனே வந்துடுவா. ரெனே வந்துட்டு, ஃப்ராய்டன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, ஃப்ராய்டன் வந்துட்டு இல்லை நான் இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ என்ன இங்கே பண்ணுறேன்றமா சொல்லி கேட்க, அதுக்கு ரெனே வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து விட்டு போயிட்டேன் அப்படின்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அப்போ நம்மளோட ஃப்ராய்டன் வந்துட்டு கரெக்டான டைமிங் தான், நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்புறம் ரெனே வந்துட்டு என்ன விஷயன்றமா சொல்லி கேட்கும்போது, உனக்கு அது அப்படின்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ரென்னையும் ப்ராய்டன் வந்து நிற்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பான். திடீர்னு அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுது அந்த ஃப்ளாஷ்பேக்கு. நம்மளோட ப்ராய்டன் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நான் மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டான் அங்கேருந்து. அப்படி போகும்போது அவன் யோசிச்சுக்கிட்டே வந்து போவான். அவகிட்ட நான் என்ன சொல்லியிருக்க முடியும், நீ நம்புகிற ப்ரொஃபஸர், நீ வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிற ப்ரொஃபஸர் வந்து உன்னோட அம்மா வந்து கொண்டுட்டாரு, அதுக்கப்புறமா உன்னோட மெமரியை வந்து இரேஸ் பண்ணிவிட்டு எவிடன்ஸே இல்லாமல் வந்து உன்னை விட்டார் அப்படின்றத நான் சொன்னேன்னா அவள் ரொம்பவுமே ஹர்ட் ஆயிடுவா. ஸோ அதனால் நான் வந்து அவள் வந்து ஹர்ட் ஆகணும்னு சொல்லி விரும்பலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போவான். அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோன்ட்டு உனக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பான். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராய்டனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவனால் வந்து இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து அந்த ஆளை விடுறேன், பட் நான் கண்டிப்பாக அந்த ஆளை விடவே மாட்டேன், ஒரு டைம் வந்து வரும், அந்த டைமில் வந்து இந்த ஒல்பர்கோட உல்ஃபான நான் வந்து என்னோட இறையை வந்து கொள்ளுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபதம் மாதிரி எடுக்கலாம். அப்படியே வயசு வருஷாவாக நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க ஒரு பெஞ்சில் வந்து இந்த பையன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து அப்படியே உட்காந்துருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் வந்து போயிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹான்ஸ் கால் பண்ணி, ஹான்ஸ் நான் தான் வந்து பேசுகிறேன்ற மாதிரி சொல்ல, ஹான்ஸ் வந்து என்ன ஆச்சு உன்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து கவலைப்படாத, நான் சொன்ன வேலையை வந்து முடிச்சிட்டியா, நான் உன்னை ஒரு விஷயத்தை வந்து தேட சொன்னேன் அதெல்லாம் முடிச்சிட்டியான்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் வந்து கேள்விப்பட்டேன் பிளாக் டானை சேர்ந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பிடிச்சிட்டாங்களாமே அப்படின்னு நம்ம சொல்ல, ஆமாம் நானும் வந்து கேள்விப்பட்டேன், அவங்கள வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்களாமா சாரனுக்குள்ளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த நீலமுடிக்காரி தான் வந்து போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு கேசி செல்மோயான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹேண்ட்ஸுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹான்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த குரோலோட வீட்டுக்குள்ளே ஒரு எலியை விட்டுருப்பான் இல்லையா, அந்த எலி வந்து நார்மலான எலி கிடையாது, ஒரு சிசிடிவி எலி. அதாவது என்னென்ன நடக்குது என்னென்ன மேட்ரு எல்லாம்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹான்ஸ்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஹான்ஸ் வந்துட்டு, நீ ஓகே தானேப்பா, ஏன்னா உன்னை அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னு உனக்கு தெரியும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமாம் எனக்கு வந்து தெரியும், நான் எவ்வளோ நாள் வந்து இங்கேருந்து ஓடுவேன்னு தெரியாது, பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹைட் ஆகி தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் நார்மலாக தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஹான்ஸ் வந்துட்டு, பிரதர் நீங்கள் இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னால் இப்போ வர முடியும், பட் என்னாச்சு என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி கேட்க, அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய கான்வர்சேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ஒருத்தன் வந்து காட்டுறாங்க. சரியான அடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்துட்டு, டேய் சில்வர் சன் எப்படிப்பட்ட ஒரு கேங்குன்னு தெரியும்ல, அந்த கேங்கை வந்து ஒரு விஷயத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி அமுச்சு வச்சா இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் வந்து திட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் டெமுலன், உனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆளோட பேர் தான் கேரளோன். ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சன்ட்டு ஒரு கேங்கோட ஹெட் ஆமா. இவன் வந்துட்டு டெரலன்னு சொல்லிட்டு அவனோட அடிமை ஆளை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு வேலை வந்து கொடுத்து அமைச்சிருப்பான் போல். அதாவது நம்மளோட வைலட்டாக இருக்கா இல்லையா, அவளோட பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கும். அது வந்து இவனுங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா இவனுங்களோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது. அதனால வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறப்பா சொல்லி அமுச்சு வைப்பான். ஆனால் இவங்களால் வந்து அந்தளவுக்கு கேதர் பண்ண முடியாது. இவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆள் இருக்கான், அவனை வந்து எல்லாரும் ஓர்டர்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அவன் தான் வந்து ஆர்டர் பண்ணுறான்றமா சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு கேரளாவில் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போது எனிமி ஆர்கனைசேஷனை டிஸ்ட்ராய் பண்ணவன் அவன் தானா, நான் அவனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதைக்கு நீ வந்து அவங்களை வந்து பார்த்துப்பியா, உனக்கு வேறு எதனா அவனை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்க, அவன் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பான். அப்போ பக்கத்தில் இருக்க வந்து எனக்கு தெரியும்,
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவான். அடுத்த செகண்டே இதுக்கு முன்னாடி இருந்த மண்டை மேலே ஒரு புல்லட் வந்து பாயுது. பாஞ்சோனே கங்கராட்ஸ்டா, நீ தான் இதுக்கு மேலே இவனோட ரீப்ளேஸ்மெண்ட், உனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ சொல்லு, அதுவும் இல்லாமல் அவன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க அவன் வந்து கேட்டேன்னு சொல்லுவான். சரி ஓகே, நீ தான் வந்து இதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இப்போ வந்து இருந்தாலும் என்ன சொல்லுவானா, போய் அவங்கள வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுங்க அந்த ஆர்கனைசேஷனை அப்படின்ற சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே வந்துட்டு இவங்க எத்தனை நாள் வந்து இதை தாக்கு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன்ற சொல்லிட்டு சொல்லுவான். இதில் இருந்து என்ன புரியுதுன்னா இவன் வந்து சரியான சைக்கோ பார்த்து, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. இப்போ ஹேண்ட்ஸ் வந்து அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் சன் கேங் இருக்குல்லையா, அதை பற்றி தான். ஸோ அவங்க தான் வந்து நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஷாப்புக்கு வெளில வந்து இவனுங்க தான் வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க நம்ம மேலே. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவனுக்கு அமைதியாக இருக்கானுங்க. ஸோ மேபி இவனுங்க ஏதாவது பெருசாக பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க, கார்டு வந்து எப்பயுமே ஆஃபாக விடாதீங்க, அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை வச்சு சேஃப்டி வந்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட காலெலாம் வந்து ஆட்டிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருப்பான், நர்வஸாக வந்து இருப்பான். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து என்ன ஆச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் நேற்றுலேருந்து நான் ரொம்பவுமே பிஸியாக வந்துருந்துருக்கேன், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். என்னன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோடய மாஸ்டர் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக சீனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்துட்டு, இந்த ஸ்மெல் வந்து என்னோடய பிளட்டு தான், என்னோடய டிசேபிள் வந்து எனக்கே தெரியாமல் என்னோடய பிளட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை வந்து இப்போ ஃபைனலாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவனுக்கு நிறைய விஷயங்களை நான் தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும், என்னென்னா என்னோடய பிளட்டை யூஸ் பண்ணால் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. மேபி அவன் அந்த இடத்துல ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடத்துல வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இதுக்கு மேலே என்னை நல்லா என்டர்டெயின் பண்ணி என்னோடய டிசைபிள்ன்றமா சொல்லிட்டு ஒரு லேடியை வந்து காட்டுறாங்க. அவங்க அப்படியே ஒரு மாடி மேலே நின்று பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையும். இப்போ சீனை சேஞ்ச் பண்ணி திருப்பி நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி பதட்டமாக பயத்தோடு உட்காந்துருப்பான். அப்போ ஹேண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு, ஏன்ப்பா இந்த மாதிரி பயந்தாங்கொழி மாதிரி உட்காந்துருக்க, அவங்க அப்படிப்பட்ட ஆளான்ற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆள், அவங்க கிட்டத்தட்ட என்னை நிறைய வாட்டி வந்து கொண்டிருப்பாங்க, நான் நிறைய வாட்டி ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிருக்கேன், அவங்க கிட்டேருந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், பட் அதில் பாதி டெக்னிக்ஸ் கூட என்னால் ஒழுங்காக வந்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, என்னோடய ஸ்கில்ஸ் வந்து அந்தளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஸ்கில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குன்னு சொல்லுதுன்னா அந்த பொம்பளை எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதை பார்த்துட்டு ஹேண்ட்ஸுமே இப்போ நான் சொன்னது தான் வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு அவன் உண்மையாக பெரிய மான்ஸ்டர் தான் இருப்பாங்க போலேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமாம் அவங்க ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ராயல் ஸ்ட்ரீட் வந்து காட்டுறாங்க. இது என்ன ஸ்ட்ரீட்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலட்டாவோட கடை இருக்கு இல்லையா, பிஸ்னஸ், அது இந்த இடம் தான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது ஒரு சில பேர் வந்து போகிறாங்க. அவங்களோட முதுகில் ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸை ஹீரோ வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு இது வந்து பிரேட்டஸ் ஹோலி நேஷனோட ப்ரீஸ்டோட சிம்பிள் தானன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்ப்பான். பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ரைட் ஆஃப் சக்சஷன் ஃபைட் வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் நினச்சதோட விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இது வந்து கரெக்டாக வந்து இல்லை, நான் இதோட ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் வேர்டிக்கு வந்து போகிறான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வயலட்டாவோட கிளாத்திங் ஸ்டோரு, அந்த கடை. ஸோ அந்த கடைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். போயிட்டு உட்காந்தோடனே நம்மளோட வயலட்டா வந்துட்டு, ஓனர் நான் நினச்சதோட நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டீங்க, அதுவும் இல்லாமல் ஹேண்ட்ஸ் வந்து இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எங்கள் விஷயங்கள் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு வயலட்டா வந்து எல்லாமே உங்களால் தான், தேங்க்ஸ் ஓனர்மா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ முக்கியமாக எதனா ஒரு விஷயம் வந்திருக்கும், இந்த இடத்துல வேறு எதனா புதுசாக வேலை பார்க்கணுமான்ற மாதிரி சொல்லிட்டு வயலட்டா வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமாம் இப்போது முக்கியமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த கிளாத்திங் ஸ்டோருக்கு வெளில போகிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன், ஸோ அதனால் நம்ம அவங்கள வந்து டீல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ வயலட்டாவுமே, ஆமாம் நானுமே அதை வந்து கவனிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எதனா டீட்டெயில் தெரியுமான்ற சொல்லி கேட்பான். அப்போ வயலட்டாவுமே இந்த சில்வர் சன்னை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கும் போதே மிஸ் வயலட்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு ஓடி வரான். என்னன்னு சொல்லி கேட்கும் போது, தப்பான விஷயங்கள் வந்து இங்கே நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு பிரிண்டிங் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக வந்து நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து கத்திட்டு இருக்காங்க, சீக்கிரமாக தண்ணி எடுத்துருவாங்க, சீக்கிரமாக அணைங்க, உள்ளே வந்து எங்களால் வந்து போக முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்போ வந்துட்டு வயலட்டா வந்து என்ன நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டு ஒரு சில பேர் வந்து வந்தாங்க. அவங்க தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து ஃபுல்லாக நெருப்பு வந்து இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த ஃபயரை வந்து இது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மேஜிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். என்னன்னு சொல்லி பார்த்தா அவன்கிட்ட ஒரு ஸ்பிரிட் ஸ்டோன் வந்து இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாசிமாடை வந்து இறந்து போகும்போது ஒரு ஸ்பிரிட் ஸ்டோன் கொடுத்துருக்குன்னு சொன்னான் இல்லையா, அது வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுப்பான். அதை எடுத்துகிட்டு இது ஃபயரோட ரியாக்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோனுக்குள்ளே அந்த இடத்துல இருந்த மொத்த ஃபயருமே வந்து ஒரு செகண்டில் வந்து அப்சர்வ் ஆயிடுது. யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு புரியல. வயலட்டா வந்து எப்படி இந்த ஃபுல் நெருப்பு வந்து அப்சர்வ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே மிஸ் வயலட்டா உள்ளே வந்து ஆளுங்க இருக்காங்க, உள்ளே வந்து டியோனன் மாஸ்டரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னால் வந்து உள்ளே போக முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போது எனக்கு ஏதோ தப்பாக வந்து ஃபீல் ஆகுது, நான் வந்து உள்ளே போய் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஓனர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரமாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த வயசான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரி ஆகி சாவர நிலைக்கு வந்து கிடக்குறாரு. அதாவது நம்ம மீட்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த மெயினாக ஒரு மீட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் தானே இவங்க டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இது. அவரோட பேத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் வந்து வந்தான். அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து திடீர்னு வந்து எங்கள் மேலே அட்டாக் பண்ணிட்டான். என்னை காப்பாற்றுறதுக்காக என்னோட தாத்தா வந்து இந்த மாதிரி ஆயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுவ ஆரம்பிச்சிடும். ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது, நம்மள மாதிரி ஆர்டினரியான பீப்புள் வந்து நிம்மதியாக வாழவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெளில வந்து வெயிட் பண்ணு, என்னால் என்ன முடியுமோ நான் வந்து பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இப்போலேருந்து இங்கே என்ன நடந்தாலும் சரி யாருமே உள்ளே வந்து வராதிங்க, நான் கூப்பிட்ற வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி அமுச்சு விட்டுறான். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஆர்வத்தோடு காத்துட்டு இருந்த இந்த சீன் வந்து வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோ அவனோட சீக்ரெட்டான பவர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்னோட சீலை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றான். அடுத்த செகண்டே ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா வெளில வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது, இந்த பர்சன் வந்து ட்ரீட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு அமைதியாக நிற்கும் போது உன்னால் பண்ண முடியாதுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வேறு யாருனா வந்து சம்மன் பண்ணிப்பேன், பட் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு நான் சின்ன ரிவார்டை வந்து தருவேன், நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஆளை கூப்பிட்டு வெளில வரதை வந்து காட்டுறாங்க. அந்த ஆளுமே வந்து நல்லா இருப்பார். அப்போது நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக வெளில வந்தோடனே ஹான்ஸ் கிட்ட வந்து ஹான்ஸ் வந்து சாரி என்னை மன்னிச்சிருக்கணுமா சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நினச்சிட்டு நல்லா தெரிஞ்சானமா சொல்லி கேட்பான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் சன்னோட லாக்கெட் வந்து விழுந்து கிடக்கும் உள்ள. நம்ம ஹீரோ வந்து எடுத்துருவான். எடுத்து பார்த்தோன்னே அவனுக்கு வந்து செம்மக்கம் வந்துடும். ஏன்னா அவனோட மெயின் பிஸ்னஸ் மேலேயே கை வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் அவங்கள வந்து விட்டு வைக்க போகிறதில்ல, யாரும் வந்து என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, நானே மொத்தத்தையும் முடிச்சுட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மொத்த கேங்கே முடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ தனியாக வந்து போயிடுவான். இப்போ அப்படியே சீனை ஷிஃப்ட் பண்ணி அந்த கேரளா ஒன்று இருக்கான் இல்லையா, அவனோட எஸ்டேட்டை தான் வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல செக்யூரிட்டிலாம் நின்றுட்டு இங்கே யார் தான் வர போகிறா, சில்வர் சன்னோட சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ திடீர்னு தூரத்தில் யாரோ வர மாதிரி வந்து தெரியும். அப்போ வந்துட்டு யார் எதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்ப்பாங்க. எதனா மிருகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது வந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ வந்துட்டு அது ஒரு ஆள் மாதிரி தானே இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே ஆறுலேருந்து வந்து எகிரி அவன் கழுத்து மேலே ஒரு கத்தியை வந்து இறக்கும் போது யாரா நீன்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் கேட்கும் போது என்னோட பேர் ஜாக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். நானும் கடைசி 3 எபிசோட் ரொம்பவுமே தரமாக போயிட்டு இருக்கு, அதனால ஒரு எபிசோட் ஸ்லோ பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். திடீர்னு ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும், செம்ம தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அடுத்த எபிசோட் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல எபிசோடோட திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.